ராஜா அவர் தானே சொன்னார், டாக்டர் கலைஞர் அவர்களை வீல் சேரில் வச்சு வீட்டு சிறையில் திரு மு க ஸ்டாலின் வைத்திருந்தார். அப்பாவே அவரே கைது மாதிரி இருக்கார் தலைவர், இவர் டேக்கிள் பண்ணிட்டார். நாங்கள் அவியல் செய்ய வரல, அரசியல் செய்ய தான் வந்திருக்கோம். உங்கள் சொன்ன டைலாக் நாங்கள் சொல்கிறோம். ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்ல, நாங்கள் அரசியல் செய்ய தான் வந்திருக்கோம், அவியல் செய்ய வரலன்னு. அதேமாரி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அரசியல் செய்ய தானே வந்திருக்காரு, அவியல் செய்ய வந்திருக்காரு. ஜெயலலிதா மரணம் பற்றி சந்தேகம் பற்றி நாங்கள் விசாரணை கமிஷன் வச்சு விசாரிப்போம்னு நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய பாதுகாப்பில் அவர் வீல் சேரில் இருக்கிறப்ப வீட்டு சேரியில் வச்சுருந்தாங்கன்னு இப்போ ராஜா சொல்லியிருக்காரு. அதை பற்றி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விசாரணை செய்வோம் அப்படின்னு சொல்றதுல என்ன தவறு? முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள் வீட்டு சிறையில் வைத்து அவர்களை சட்ட நீதியாக விசாரிக்கப்பட்டு அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் தகுந்த நடவடிக்கை அதிமுக அரசு எடுக்கும். ஜெயலலிதா அம்மையாருடைய சமாதியை அங்கே அகற்றப்படணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது யார்? திமுக. அந்த வழக்கை கலைஞர் அவர்கள் இறந்த அன்னைக்கு அவசர அவசரமாக வாபஸ் செய்யப்பட்டு திமுக போய் வாபஸ் பண்ணுது. இவங்க வழக்கு போட்டதுனால தான் தன் தந்தைக்கு சிக்கல் வருது. கரெக்டாக சொல்லிட்டீங்க. தன் தங்கைக்கு கோர்ட்டு கேட்பாங்களா, நீ தானே இப்போ வழக்கு போட்டிருக்க ஜெயலலிதா அம்மாவுக்கு அங்கே புதைக்கக்கூடாதுன்னு, மறுபடியும் உன் தந்தைக்கு எப்படி பழக்க நீங்கள் கேட்பீங்கன்னு சொல்லி கோர்ட்டு கேட்கணும்ல. அது எடப்பாடி அவர்கள் நாங்கள் மேல்முறையீடு போகிறோன்னு சொல்லியிருந்தாருன்னா கலைஞருடைய பாடியை நீங்கள் புதைச்சிருப்பீங்களா? நான் கேட்குறேன், உதயநிதியில் வெக்கமான சூடு சொரணம் இருந்தால் இந்த நீட்டை எங்களால் நீக்க முடியலன்னு சொல்லி நீ தேர்தலே போட்டிவிடக்கூடாது. நீ நல்ல திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, தொங்கு சட்டசபை வந்தால் இந்த துணை முதலமைச்சர் ஆட்சியில் பங்குன்ற ஒரு கண்டென்ட் வந்துச்சுன்னா அந்த கண்டென்ட் உள்ள தெலுங்கு லாபியாக இருக்கிற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தான் உள்ளே கொண்டு போகணும் அப்படின்றத அவங்க ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. அப்போ இவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தொங்கு சட்டசபை துணை முதலமைச்சரும் யோசிக்கிறாங்க. அதனால எம்பியை வேணான்ட்டு இவர் பண்ணுறாங்க. இவர் எம்பி ஆகிறதுக்கு நம்ம காசு செலவு பண்ணோம், இவர் கட்சியை அங்கீகாரம் பெறுறதுக்கு நம்ம காசு செலவு பண்ணோம், இவர் பானை நிறுவனத்துக்கு நம்மளும் செலவு பண்ணால் நமக்கு எதிராகவே தாவேக்காக போகிறதுக்கான ஒரு ப்ரீ பிளானை இவர் போடுறாரா? ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம்ண்ணே. வணக்கம் ஜி. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடித்திருக்கிறது. ஒரு பக்கம் தாவேகாவினுடைய தலைவர், ஒரு பக்கம் அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஒரு பக்கம் முதல்வர் ஸ்டாலின், ஒரு பக்கம் உதயநிதினு சூறாவளி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே உதயநிதி அவர்கள் தொடர்ந்து சில பிக்சர்ஸை காமிச்சிட்டு கடந்த தேர்தலில் செங்கல் எடுத்து காமிச்சாரு எய்ம்ஸ்ன்னு சொல்லி அது பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய புகைப்படத்தை காலில் விழுந்து பதவி வாங்கினார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சரை வச்சு காட்டியிருந்தார். அதுக்கு பதில் சொல்லியிருந்தார் இபிஎஸ் அவரும் கூட, பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதத்தில் வாங்குறதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். தொடர்ந்து தேர்தல் அரசியலில் பிரச்சனைகள் குறித்து மக்கள் பிரச்சனைகளை பேசாமல் இப்படியான விஷயங்கள் பேசி அரசியல் செய்கிறது அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது இன்றைக்கு மிக ஒரு தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனங்களை ஏன் திமுக வைக்கிறாங்க அப்படின்னு காரணம் அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் என்ன பேசணும் அப்படின்றத திமுக காரங்களே எடுத்துறாங்க. இன்றைக்கு ராஜா அவர்கள் சம்பந்தமான ஒரு ஆடியோ உளவிட்டு இருக்கா இல்லையா, அது அவர் பேசலன்றாரு, ஏஐ தொழில்நுட்பத்தில் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறார். அது ஏஐ தொழில்நுட்பத்தில் தான் பண்ணாங்க அப்படின்றது ப்ரூவ் ஆனாதான் அது ப்ரூவ்டு. அது வரையும் அதை வச்சு அரசியல் பண்ணுவாங்களே. அதில் ராஜா அவர் தானே சொன்னார், டாக்டர் கலைஞர் அவர்களை வீல் சேரில் வச்சு வீட்டு சிறையில் திரு மு க ஸ்டாலின் வைத்திருந்தார். அவருக்கு இங்கிலீஷே பேச தெரியாது. அவருடைய அண்ணனும் இவர் தான் அப்படி பேசினார்னா மு க அழகிரியும் ஒரு டைம் இப்படி பேசியிருக்கார். ஸ்டாலின் அவர்கள் 2021 பதவி இருக்கிறப்ப என் அப்பா வீட்டு சிறையில் வச்சு துன்புறுத்தினாங்க ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரா இல்லையா? சொல்லியிருக்காரு. சொல்லல, ஊடகங்கள்லேயே சொல்லி. ஆமாம் சொல்லியிருக்காரு. அது யாருமே கடந்து போயிட்டாங்க, பெருசாக அதை எடுத்துக்கல. சரி, அண்ணன் தம்பி பிரச்சனைன்னு எடுக்க போயிட்டாங்க. இன்றைக்கி ஒரு காணொலியில் நேரடியாக வீட்டு சிறையில் வச்சுருந்தாரு அப்படின்னு சொன்னதை அவர் மேற்கோள் காட்டி சொல்கிறார் மேடையில். இந்த மாதிரி உங்கள் கட்சியினுடைய எம்பியாக இருக்கவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இதை நான் பொதுவெளியில் சொன்னால் நீங்கள் என் மேலே கோவப்படுறது பதில் உங்கள் கோவத்தை எங்கே போகிற மாதிரியாத்தா என் மேலே ஏறாத்தான்னு என்கிட்ட என் கோவத்தை காட்டுறீங்க. இந்த கோவத்தை ராஜா கிட்ட நீங்கள் காட்டுங்கன்னாரு. ஆர் ராஜாட்ட காட்டுங்க. இது இந்த காலனியை நீங்கள் கடந்து போயிடலாம். ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது ஏஐ தொழில்நுட்ப காரணம். நாங்கள் அரசியல் செய்ய வந்தோம், அரசியல் செய்ய தானே வந்திருக்கோம். நாங்கள் ஏன் கடந்து போனோம்? நாங்கள் அவியல் செய்ய வரல, அரசியல் செய்ய தான் வந்திருக்கோம். உங்கள் சொன்ன டைலாக்கு நாங்கள் சொல்கிறோம். ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்ல, நாங்கள் அரசியல் செய்ய தான் வந்திருக்கோம், அவியல் செய்ய வரலன்னு. அதேமாரி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அரசியல் செய்ய தானே வந்திருக்காரு, அவியல் செய்ய வந்திருக்காரு இல்லைல்ல. அதை தான் அவங்க இதை மேற்கோள் காட்டி சொன்னால் உங்களுக்கு கோபம் வருது.
எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆட்சி செஞ்சுருக்கப்ப ஆட்சி செய்யறதுக்கு வரத்துக்கு முன்னாடி 2021 எலெக்ஷன் அப்போ மாண்புக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்கிறாரு, ஜெயலலிதா பற்றிய மரணம் பற்றி நாங்கள் விசாரணை நடத்துவோம், அதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, விசாரணை கமிஷன் வைப்போம். அதுபோல் எடப்பாடியே வச்சார், ஆறுமுக ஆணையம் கமிஷனில் ஒன்று வச்சாங்க. அது ஓபிஎஸ் பேச்சை கேட்டு வச்சு நீ ஓபிஎஸ் திமுக போய் சேர்ந்துட்டு அப்படியே நானா சொன்னேன்னு பெல்ட் அடிச்சு போனார் அவர். அப்ப ஜெயலலிதா மரணம் பற்றி சந்தேகம் பற்றி நாங்க விசாரணை கமிஷன் வச்சு விசாரிப்போம் நீங்க சொல்லலாம். உங்களுடைய பாதுகாப்புல அவர் வீழ்ச்சியில் இருக்கிறப்ப வீட்டு சிறையில வச்சிருந்தாங்கன்னு இப்ப ராஜா சொல்லியிருக்காரு, அதை பற்றி நாங்கள் ஆட்சிக்கு வந்தா விசாரணை செய்வோம் அப்படின்னு சொல்றதுல என்ன தவறு? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இது கரெக்டு தானே? எல்லாரும் கேட்குற கேள்வி தானே. நான் என்ன ஆயுதத்தை எடுக்கிறேன்னு நீங்க தானே முடிவு பண்றீங்க, நாங்களா முடிவு பண்றோம்? ராஜா அவருடைய காணொலி இப்போ வராட்டி இதை பற்றி பேச வேண்டிய தேவையே கிடையாது. இதை சொன்னோன்னா அவங்களுக்கு கோபம் வருது. என்னுடைய தந்தையாரை நான் எப்படிலாம் பார்த்துக்கிட்டேன், என்னுடைய தந்தையாருடைய சமாதி வைக்கணும்னு சொல்லி எடப்பாடி வீட்டுக்கே என்னுடைய தன்மானத்தை விட்டுட்டு போய் கெஞ்சினேன், ஆனால் எடப்பாடி அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி நிராகரிச்சிட்டாருன்னு ஒரு பொய்யூரை வதிக்கிறீங்க. அன்றைக்கு எடப்பாடி என்ன சொன்னார், காமராஜருக்கு நீங்கள் வந்து ஒதுக்கணும்னு கேட்குறப்ப காமராஜர் வந்து முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் முதலமைச்சர்லன்னு கலைஞர் சொன்னார். ஜானகி அம்மாவுக்கு இடம் ஒதுக்கணும் எம்ஜிஆர் சமாதிட்டே கேட்குறேன், இல்லை அவர் முதலமைச்சர் இல்லை ஒதுக்க முடியாதுன்னு கலைஞர் சொன்னார். அதே தானே நான் சொன்னேன். கலைஞர் இருக்கிறப்ப முதலமைச்சரா? இல்லை. சரி, அது ஒரு காரணம். ஜெயலலிதா அம்மையாருடைய சமாதியை வந்து அங்கே அகற்றப்படணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது யார்? திமுக. அந்த வழக்கை கலைஞர் அவர்கள் இறந்த அன்னைக்கு அவசரமாக வாபஸ் ஏன் பெற்றீங்க? திமுக போய் வாபஸ் பெறுது. இவங்க வழக்கு போட்டதுனால தான் தன் தந்தைக்கு சிக்கல் வருது. கரெக்டாக சொல்லிட்டீங்க. தன் தங்கைக்கு கோர்ட்டு கேட்பாங்களா, நீ தானே இப்போ வழக்கு போட்டிருக்க ஜெயலலிதா அம்மாவுக்கு அங்கே புதைக்கக்கூடாதுன்னு, மறுபடியும் உன் தந்தைக்கு எப்படி புழைக்க நீங்கள் கேட்பீங்கன்னு சொல்லி கோர்ட்டு கேட்கணும்ல, அது அவசரமாக வழக்கு விசாரணை வந்து வாபஸ் வாங்குறீங்க. சரி, ரைட். ஏதோ ஒரு நைட்டாக போயிட்டு வில்சனை ஒரு ப்ரெஷர் பண்ணி ஒரு நீதிமன்றத்தை ஒரு ஆர்டர் பெற்றுட்டு வரீங்க. அந்த ஆர்டர் பெறத்துக்கும் காரணம் யாருன்னா அஇஅதிமுக. இது நிறைய பேருக்கு தெரியாது. என்ன காரணம்? கடற்கரை ஒழுங்கு ஆணையம் வந்து இனிமேல் வந்து பீச்சில், அதாவது மெரினா கடற்கரையில் யாரையும் புதைக்கக்கூடாது, இது ஆர்டர். தேசிய கடற்கரை ஒழுங்குமுறை ஆணையம் கையெழுத்திட்டால் தான் புதைக்க முடியும். அப்போ இந்த வழக்கு போகிறப்ப ஏடிஎம்கே என்ன வாதத்தை முன் வச்சாங்கன்னா, நீங்கள் புதிதாக ஒரு இடம் கொடுக்கறதுக்கு தான் சைன் பண்ணணும், நாங்கள் எம்ஜிஆர் சமாதியிலே பாதியில் பழிச்சிக்கிறோம், நீங்கள் அப்ரூவ் கொடுக்கணும், அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. புது இடம் தேவையில்லை, அப்போ சரி இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்ரூவ் பண்ணுறேன், நீங்கள் பண்ணிக்கங்கன்னு சொல்லி ஆர்டர் வாங்கினோன்னே இதை தான் மேற்கோள் காட்டுறாங்க கலைஞர் சமாதி. நீங்கள் புதுசாக நாங்கள் இடம் கேட்கல, நாங்கள் தான் அண்ணா சமாதியை நிர்மாணித்தோம், அதில் கொஞ்சம் இடத்த நாங்கள் கலைஞரை வச்சுக்கிறோம் அப்படின்னு இதை மேற்கோள் காட்டணும்னா நீதிபதி ஜட்மெண்ட் கன்வின்ஸ் ஆகுது. சரி, இவங்களும் புதுசாக கேட்கல, இதில் தானே போய்ச்சிக்கிறாங்க. அதுக்கும் காரணம் அஇஅதிமுக. சரி, இப்போ ஆர்டர் வாங்கி வந்துட்டீங்க. எந்த ஒரு நீதிமன்ற உத்தரவுக்குமே மேல்முறையீடு போகிறதுக்கு 6 மாதம் கால அவகாசம் இருக்குது. எடப்பாடி அவர்கள் நாங்கள் மேல்முறையீடு போகிறோன்னு சொல்லியிருந்தாருன்னா கலைஞருடைய பாடியை நீங்கள் புதைச்சிருப்பீங்களா? எவ்வளோ பெரிய இடியாப்பு சிக்கல் வந்துடும் யோசிச்சு பாருங்கள். ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டீங்க மிட் நைட்டில். எடப்பாடி என்ன சொல்லுவோம், ஆர்டர் வாங்கிட்டீங்களா? ஒன்றும் இல்லை, எங்களுக்கு இது உகந்ததில்லை, அரசாங்க கொள்கைக்கு மாறாக இருக்குது, அவர் முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் முதலமைச்சரில் அந்த இடத்துல பண்ணால் எங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நாங்கள் அனுமதிக்க முடியாது, நாங்கள் கோர்ட்டில் மேல்முறையீடு போகிறோன்னு சொல்லியிருந்தாருன்னா இவருங்க என்ன பண்ணியிருப்பாங்க? அன்றைக்கு பெருந்தன்மையோடு எடப்பாடி கையெழுத்திட்டாருங்க. ஓகே, பெருந்தன்மையோடு கையெழுத்திட்டாருங்க. அவர்கிட்ட ஒரு கோபமோ ஒரு வெஞ்சன்ஸோ இருந்தால் அவர் என்ன பண்ணுவார், நீ ஆர்டர் வாங்கி வந்துட்டா உனக்கு அனுமதி கொடுத்துருமா? ஒரு எதிர்கட்சியா அதிமுகவினுடைய சித்தாந்தப்படி எதிர்த்துட்டாரு. ஆனா சட்ட ரீதியா அவங்க வாங்கிட்டு விட்டுட்டாரு. ஆமா, அனுமதி சட்ட ரீதியா வாங்கிட்டு வந்து விட்டு கொடுத்தாரு அவரு. அவர் வந்து நாட்டோடைய முதலமைச்சர். அப்ப நீங்க போயிட்டு கடற்கரை ஒழுங்குமுறை ஆணையத்திட்ட கன்வின்ஸ் ஆகாம நேராக இந்த ஜெயலலிதா கேஸை வாபஸ் வாங்கிட்டு அங்கே நாங்கள் புதைக்கிறோம்னு சொல்லி ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டீங்க. அதுவும் அஇஅதிமுக செஞ்ச அப்படியே அப்பட்டமான வாதத்தை முன் வச்சு தான் ஆர்டர் வாங்கிட்டீங்க. ஆர்டர் வாங்கிட்டு வந்தாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அரசாங்கம் தானே, அதற்கான அனுமதி அமுதா ஐஏஎஸ் அரசாங்கம் தானே கொடுத்தது. அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப எங்களுக்கு இது உடன்பாடு இல்லை, அரசாங்கத்துக்கு உடன்பாடு இல்லை, நாங்கள் மேல்முறையீடு போகிறோன்ட்டு அன்றைக்கி மேல்முறையீடு போட்டு மேல்முறையீடு தீர்ப்பு வந்த பிறகு தான் இந்த கலைஞருடைய பாடியை வந்து புதைக்கணும் அப்படின்னு ஒரு கண்டென்ட் வந்தால் திமுகவோட நிலைமை என்ன? அப்போ என்ன சிந்திப்பாங்க இவங்களுக்கு? நீங்கள் இப்போ நம்ம மேல்முறையீடு போனால் இவங்க எங்கே போய் புதைப்பாங்க? அண்ணா அறிவாலயத்தில் புதைப்பாங்களா, இதில் புதைப்பாங்களா? தேவையில்லாமல் கலர் வரும், உயிர் சேர்த்த வரும், தேவையில்லாமல் பப்ளிக் இவங்க டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க, போ கையெழுத்து போட்டு போய் போயிச்சுக்கோ. கொடுத்தாங்களா இல்லையா? பெருந்தன்மையே இல்லையா அது? அந்த பெருந்தன்மை உங்களுக்கு இருக்கா? இதுதான் மேட்ரு. இன்னைக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன இந்த தேர்தல் அரசியலில் வாக்கு சேகரிக்க? அதுதான் நானும் சொல்கிறேன். 2021 ஜெயலலிதா அம்மையாருடைய மரணத்துக்கு நாங்கள் கமிஷன் வைப்போம் நீங்கள் சொன்னீங்க, ரைட்டா? 2024 ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க, திமுக ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க, ரைட்டா? அதுக்கு முன்னாடியே வந்து எடப்பாடி வந்து ஓபிஎஸ் பேச்சை கேட்டு வச்சார். அந்த கமிஷன் ஆறுமுக ஆணையத்தை நாங்கள் துரிதப்படுத்துவோம், அதை பண்ணுவோம்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது இன்னும் பட்ட பரிவர்த்தனமாக சொல்லணும்னா ஜெயலலிதா சாவில் மர்மம் இருக்கிறது அப்படின்னு திமுக முன் வச்சுதா இல்லையா?
முன் வச்சதுல மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தா இல்லையா? தேர்தல் விஷயத்துல பரப்புரையில சொன்னாங்களா? ஆனா எடப்பாடி அவர்கள் வந்து கலைஞர் சாவில் மர்மம் இருக்குன்னு எங்கன்னா சொன்னாரா? கலைஞர் இறந்துட்டார், அவர் சாவில் மர்மம் இருக்குன்னு எங்கன்னா சொன்னாரா? அதுதான் நான் சொன்னேன். நான் என்ன ஆயுதம் எடுக்கணும்னு நீங்க தான் முடிவு பண்றீங்க. உங்க கட்சியில இருக்கவங்க தான் ஒருத்தர் சொல்றாரு, ராஜா அவர்கள். அவர் தான் சொல்றாரு வீட்டு சிறையில் வச்சிருந்தாங்க, அவரை வேலை செய்ய உள்ளன்னு அவர் சொல்றாரு. ஏற்கனவே மூக்க அழகிரி சொன்னதை நம்ம கடந்து போனோம். ஒரு மினிஸ்டர் சொல்றாரு, என்ன ஜெயிலில் வந்து யாரும் சந்திக்கல, ஸ்டாலின் அவர்களுக்கு இங்கிலீஷே பேச தெரியாது, இந்த கூட்டம்லாம் என்னதான் நம்புவாங்க, என்னதான் ஆகும்னு அவர் சொன்னார். அது நீங்கள் இப்போ மறுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. டாஸ்மாக் வருமானம் வர வருடத்துக்கு 30,000 கோடி எப்படி செலவு பண்ணணும்னு உதயநிதிக்கும் சபரீசனுக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி அன்றைக்கு தொழில்துறை அமைச்சர் அந்த பிடிவி பழனிராஜன் சொன்னாரா இல்லையா? அந்த ஆடியோ வந்துச்சா இல்லையா? கட்டாயமா. அது நீங்கள் வந்து மறுத்தீங்களா, மறுக்கலையா? சரி, நீங்கள் மறுக்கலைன்னு மறுத்துட்டீங்கன்னு வச்சுங்க. அவர் ஏஐ தொழில்நுட்பத்தில் பண்ணன்னு சொன்னால் அவரே அவசரமாக தொழில்துறை அமைச்சர்லேருந்து ஐடி விங்க்கு மாற்றுறீங்க. அப்போ ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது, ஏதோ ஒரு நெருப்பு இருக்குது, அங்கே புகையுது இல்லை? 30,000 கோடி ரூபா அடிச்சிட்டாங்க ஆட்சிக்கு வந்து அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக அந்த ஆடியோ வந்தது. அப்புறம் அப்போ நீங்கள் எது அவரை மாற்றுறீங்க? நீங்கள் ஏஐன்னு சொன்னால் அதை நிரூபிவீங்கன்றேன். இன்னைக்கு வரையும் அதை நிரூபிக்கல. அந்த மேட்ரு வீரியமாக பொங்கணும். என்ன பண்ணுறீங்க? பழனிராஜனை கூப்பிட்டு இந்த மாதிரி வளரக்கூடாது, உங்களை வந்து அமைச்சர்லேருந்து நீக்கிறோன்னு ஒரு மாதம் பேசாமல் இருந்துட்டு மறுபடியும் அவர் எடுத்துன்னு போயிட்டு டிஆர் பாலு பையனை தூக்கி தொழில்துறை அமைச்சராக்கி இந்த பதவியை தூக்கி ஐடி விங்கை தூக்கி அங்கே கொடுத்தாங்களா இல்லையா? இதில் மாற்றம் இல்லை. ஏன் கொடுத்தீங்க? ஏன் அவர் பதவியை வந்து மாற்றம் செஞ்சீங்க? இன்றைக்கி தெரிஞ்சு திமுக இருக்கக்கூடிய 36 மினிஸ்டரில் கரைபடாத கைகளுக்கு சொந்தமான ஒரு மினிஸ்டர் இருக்கிறாருன்னா அது அவர் காசு கொடுக்காம இன்னைக்கு முன்னெடுத்தவர் தன்னுடைய தேர்தல் பரப்புரையில் சொன்ன மாதிரியே தனக்கு கொடுத்த தொகுதி மேம்பாட்டு நிதியை எவ்வளோ செலவு பண்ணோம், எவ்வளோ மிச்சம் இருக்குன்னு டெய்லி ஆன்லைனில் எம்எல்ஏ வெப்சைட்டில் ஏற்றுற ஒரே அமைச்சர் அவர் தான். ஓகே. பாரம்பரியமான பணக்கார வம்சத்தில் வந்தவர். இன்றைக்கி ஐயப்பன் கோயிலில் ஒரு ஐயப்பன் இருக்கிறாருன்னா அந்த ஐயப்பன் விபரத்தை கொடுத்தது அவங்க குடும்பம் தான். அவருடைய தந்தையார் பிடிவி பழனிராஜன் சபாநாயகராக இருந்தவர், நீதி கட்சியோட வம்சம் வந்தவர். பெரிய பாரம்பரியம். மதுரையுடைய மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அவங்களுடைய அம்மா தான் இன்றைக்கி அரங்காவலுக்குள்ள. இப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் அவங்க இருக்கிறவங்க அவங்க. ரைட்டா? அவரை தூக்கி நீங்கள் ஏன் மாற்றினீங்க? கேள்வி எழுதலை. அப்போ அது உண்மைதானே? அது சிக்கல் இருக்கிறதுனால தானே மாற்றினீங்க. ரெண்டாவது, இன்னைக்கு வரையும் ஏன் நிரூபிக்கல? இன்னைக்கு வரையும் ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்த ஆடியோன்னு ஏன் நிரூபிக்கல? இப்போ ராஜா அவர்கள் வந்து ஏஐ தொழில்நுட்பம் வந்த ஆடியோ நீங்கள் நிரூபிக்கிற வரையும் நாங்கள் அரசியல் தான் செய்வோம், அவையில் செய்ய மாட்டோம். நாங்கள் அரசியல் செய்ய தான் வந்துருக்கோம், அவையில் செய்ய வரல. அதாங்க எதிர்கட்சி வேலை. அந்த ஆடியோ வரது நீங்கள் ராஜா மறுப்பு தெரிச்சா விட்டுருவோமா? அப்போ இன்றைக்கு இந்த விஷயத்தை, கலைஞர் பற்றிய விஷயத்தை ராஜா சொன்னதுனால எடப்பாடி அவர்கள் சொல்கிறார். இல்லாட்டி இதை பற்றி சொல்ல வேண்டிய வேலையே இல்லை. நீங்கள் ஜெயலலிதா சாவில் மர்மம் இருக்குன்னு சொல்கிறப்ப அஇஅதிமுக தொண்டர் நிர்வாகிகளாம் அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. கொடநாடு கொள்ளையில் வந்து எடப்பாடி பழனிசாமி தொடர்பு இருக்குன்னீங்க. அது கேஸ் இன்ன வரையும் பண்ணல. அது கூட வந்து கொடநாடுன்றது ஒரு கொலை சம்மந்தப்பட்டது. நான் சொல்கிறது ஒட்டுமொத்த அஇஅதிமுக நிர்வாகிகளும் ஒட்டுமொத்த அஇஅதிமுக தொண்டர்களும் மனசை புண்படுத்த மாதிரி தான் அந்த வேர்டு ஜெயலலிதா சாவில் மர்மம் இருக்குது அப்படின்றது. அது மட்டும் உங்களுக்கு வந்து இனிச்சுது. இப்போ கலைஞர் வந்து வீச்சேரியில் வச்சு வீட்டு சிறையில் வச்சுருந்தாரு, உங்களாலே சொல்கிறத நாங்கள் விசாரணை பண்ணணும்னு சொல்கிறப்ப ஏன் கோவப்படுறீங்க? ஓகே. அப்போ நான் என்ன பேச நீங்கள் தானே முடிவு பண்ணுறீங்க. போன வாட்டி செங்கலை வச்சிங்க, இந்த எய்ப்ஸ் வந்துடுச்சுங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? போன வாட்டி நீங்கள் கூட தான் நீட்டு நீக்கிற ரகசியம் தெரியும், கீழ்ச்சிருவேன் நாங்கள். உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணம் எடப்பாடி அவர்களுக்கு இருந்ததுன்னா நீட்டு நீக்க அவர் பாடுபடுன்னு வார்த்தையை விட்டிங்களா? நீட்டை நீக்கிட்டீங்களா? இல்லைல்ல. நான் கேட்குறேன், உதயநிதி அவர்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணம் இருந்தால் இந்த நீட்டை எங்களால் நீக்க முடியலன்னு சொல்லி நீ தேர்தலே போட்டியிடக்கூடாது. நீ நல்ல அரசியல்வாதியாக இருந்தால் நான் தேர்தலை இனிமேல் போட்டியிட மாட்டேன், நான் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றலன்னு சொல்லி போகணும். இல்லை. அப்போ நீங்கள் எடப்பாடி பார்த்து கேள்வி, எடப்பாடி உங்களை பார்த்து கேட்குறது எவ்வளோ நேரம் ஆகும்? சிஎம் சொல்கிறாரு, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி என்னுடைய சூழல் வந்துருச்சே, அண்ணா கண்டைய அவர் சொல்கிறது முதல்ல வேணும். அவர் ஒன்லி ட்ரம்ப்பு, விளாடிமிர் புடின், இல்லாட்டி இமானுவேல் கேமரான் இருக்கார்ல, பிரான்ஸ் அதிபர், அந்த மாதிரி சைனாவோட ஜின்பிங்கு, அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் அவர் பதில் சொல்லுவார். ஏன்னா அவங்களோட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர், இருக்கக்கூடிய மக்கள் நீதி மைய தலைவர் வந்து மோடிக்கு கடிதம் எழுத போய், எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுத போய், எல்லாரும் கடிதம், ட்ரம்ப்புக்கே லெட்டர் எழுதினவர் அவர். நான் ட்ரம்ப்கிட்ட நான் வந்து என்னோட எதிர்ப்பை தெரிவிச்சிட்டேன். ட்ரம்ப் அந்த லெட்டரை பார்த்து பயந்துருவார். ஐயோ, மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி இருக்குது, கமலஹாசன் ஒரு நடிகர் இருக்கார், அவர் நமக்கு லெட்டர் எழுதி நம்மளை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, உடனே ஈரான் போகிற நிப்பாட்டிடுவார். இப்போ அப்படி தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறது பார்த்து கட்சியினுடைய நீங்கள் ஆளுங்கட்சி தலைவர் இப்போ கிடையாது. இப்போ கார்பந்து அரசாங்கம், நீங்கள் வந்து 133 எம்எல்ஏக்களை பெற்றீங்க. அவர் நல்லதோ கெட்டதோ 66லேருந்து 70 எம்எல்ஏ கூட்டணி கட்சி கூட எம்எல்ஏ பெற்றிருக்காருல, 70 எம்எல்ஏ பெற்றிருக்காருல, அவர் தான் எதிர்கட்சி தலைவர். தமிழ்நாட்டில் ஒரு ஆளுங்கட்சி, அதாவது ஒரு சிஎம்க்கு இருக்கக்கூடிய முழு அதிகாரமும் முழுமையான வசதி வாய்ப்புகளும் முழு சுதந்திரமும் எதிர்கட்சி தலைவருக்கு இருக்குது. 2 பேரும் ஈக்குவலைஸ்டு.
ஒரு முதலமைச்சருக்கு என்னென்ன சலுகைகள் இருக்கிறோ, ஒரு முதலமைச்சருக்கு என்னென்ன புரோட்டோகால் இருக்கோ அது அனைத்தும் எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்குது. அதனால தான் ஜெயலலிதா அம்மையார் வந்து இவங்களை வந்து தோக்கடிச்சு 23 சீட்டு தோக்கடிச்சு விஜயகாந்தை 29 சீட்டு ஜெயிக்க வச்சு எதிர்க்கட்சி தலைவராக்குனாங்க. ஒரு காலத்தில் இவங்க எதிர்க்கட்சி தலைவராக இல்லாமல் இருந்தாங்க. 2016 2012 நினைக்கிறேன். அந்த டைமில் இவங்க வந்து எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இழந்து விஜயகாந்தை எதிர்க்கட்சி தலைவராக்குனாங்க. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர்ன்றது சிஎம்க்கு ஈக்குவலான ஒரு அந்தஸ்து. அப்போ எடப்பாடி கே பழனிசாமிக்கு பதில் சொல்லாமல் யாருக்கு பதில் சொல்லணும்? ட்ரம்ப்புக்கும், இமானுவேல் கேமரனுக்கும், ஜின்பினுக்கும், எலிசபெத் டெய்லருக்கும், இல்லாட்டி இமானுவேல் நம்ம குவைத்தோடைய அதிபருக்கு இவங்களுக்குலாம் அவர் பதில் சொல்லுவாரா? செத்து போனார்ல கலவரம் பண்ணினா ஒருத்தர் அவர் பதில் சொல்லுவாரா? என்ன பேச்சு இது? நீங்கள் 5 ஒரு முறை சிஎம் ஆகிருக்கீங்க, அவரும் ஒரு தடவை சிஎம் ஆகிருக்காரு. 2 பேரும் ஈக்குவலான இது தான் இருக்கிறீங்க. நீங்கள் அரசியலுக்கு வந்த மாதிரி தான் அவருக்கும் கிளையும் மாவட்டம் வட்டம்னு சொல்லி 50 தலைவர்களாக வந்து எம்பி ஆகி எம்எல்ஏ ஆகி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே வந்திருக்காரு அவர். அப்போ பதில் சொல்லணும்னா அப்புறம் என்ன எனக்கு புரியல எனக்கு. அப்போ நம்ம எல்லாமே சொல்லுவோம்ல, நீங்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர்ன்றது அரசாங்க அங்கீகாரம் கொடுத்துட்டு தானே பதில் சொல்கிறீங்க. பக்கத்து ஊருக்காரன் பதில் சொல்கிறீங்க. நீங்கள் பினராயி விஜயன் பதில் சொல்ல போகிறீங்களா, சித்தராமையா பதில் சொல்ல போகிறீங்க, ரேவந்த் ரெட்டி பதில் சொல்ல போகிறீங்களா? உங்களுக்கு நேர் எதிர் சில எதிர்க்கட்சி தலைவர் அடையாளப்படுத்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். எதிர்க்கட்சி தலைவர் கேட்குற ஒவ்வொரு கேள்வி கேட்கறதுக்கான உரிமை அவருக்கு இருக்குங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது மாண்புமிகு முதலமைச்சர் ஆளுங்கட்சியினுடைய கடமைங்க. எதிர்க்கட்சின்றது என்னது? ஆளுங்கட்சிக்கு ஜிங்ஜாக் அடிக்கிறதா? உங்கள் கூட்டணி கட்சியில் உங்களுக்கு ஜிங்ஜாக் அடிக்கிற மாதிரி எதிர்க்கட்சி ஜிங்ஜாக் அடிப்பாங்களா? நீங்கள் என்னென்ன தவறுகள் செய்யங்களோ அது பொது வழியில் சுட்டி காட்டுறதாங்க உங்கள் வேலை. அதற்கு பதிலளிக்க வேண்டியது உங்களுடைய தார்மீக கடமை. அதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு வச்சு உங்களுக்கு 1.5 லட்ச ரூபா சம்பளம் தொகார வச்சுக்கிறோம். நான் இவருக்கெல்லாம் பதில் சொல்லலாம். யாருக்கு பதில் சொல்லுங்க? போங்க ட்ரம்ப் கிட்ட பேசுங்க. கமல் மாதிரி நீங்களும் ட்ரம்ப் கிட்டே பேசுங்க. யார் வேணானது? ட்ரம்ப்புக்கே லெட்டர் எழுதுங்க, எங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குங்க, நீங்கள் பார்த்து எதனா செய்யுங்க ட்ரம்ப்னு எழுதுங்க. அப்படி தான் இருக்குது. நம்ம அப்படி ஜோக்காக தான் கடந்து போனோம். இப்போது சமீபத்தில் மேடையில் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட கூட்டணி வேட்பாளர்கள்லாம் அறிமுகப்படுத்துகிறப்ப திருமாவளவனும் மேடையில் இருக்கார். திருமாவளவன் ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறப்ப அவர் சொல்ல எல்லா வேட்பாளரும் எந்திரிக்கிறாங்க. ஆனால் பிரேமலதா அவங்க மட்டும் எந்திரிக்கலை. அதே முதல்வர் அவர்கள் பேசுகிற பொழுதும் அதே மாதிரி வேட்பாளர்களை அறிவிக்கிறாங்க, எல்லாரும் எந்திரிக்கிறாங்க, பிரேமலதாவும் எந்திரிக்கிறாங்க. திருமாவர்கள் சொல்கிறப்ப எந்திரிக்காதவங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறப்போ எந்திரிக்கிறாங்க. அப்படின்னா எப்படி பார்க்குறது? அதாவது இந்த கூட்டணிக்குள்ள தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்ததை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் யாருமே ரசிக்கவில்லை. ஏன் ரசிக்கலைன்னா, 5 வருடம் திமுக செய்கிற அனைத்து அவலங்களுக்கும், அனைத்து போராட்டங்களுக்கும், அனைத்து மத்திய அரசு எதிர்ப்பு நிலைப்பாட்டுக்கும் கண்மூடிக்கொண்டு பைத்தியகாரத்தனமாக நாங்கள் போராட்ட களத்தில் இருந்தோம், கையெழுத்திட்டோம், இம்ப்ளீச்மெண்ட் கையெழுத்திட்டோம். நீங்கள் வந்து மோடி வராரு, கருப்பு கூட காட்டணும், கருப்பு கூட வந்து காட்டணும், மோடி வராரு இதை செஞ்சுட்டார், உடனே போராட்டம் பண்ணால் எல்லாத்துக்கும் நாங்கள் வேணும். போன வாட்டி நீங்கள் 6 சீட்டு கொடுத்தா 4 வென்றெடுத்தோம். போன வாட்டி கம்யூனிஸ்ட்டுக்கு 6 சீட்டு கொடுத்தீங்க, 2 வென்றெடுத்தோம். நல்ல நீங்கள் கொடுத்ததில் காங்கிரஸ் 28 கொடுத்ததில் 18 வென்றெடுத்தோம். ஆனால் 2021 தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றத்தோடு கூட்டணி வைத்து தேர்தல் நின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 60 சீட்டில் நின்று 0.4% ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. அவர்களுக்கு நீங்கள் ஒரு ராஜ்யசபாவும் ஒரு 10 சீட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக 5 வருடம் போராடிய உங்களுடைய தோளோட தோளானங்களுக்கு எங்களுக்கு என்ன மரியாதை? இது எதுக்கு செய்கிறார்? நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் எதுக்கு தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தராங்க? தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தான் இந்த முறை திமுக அதிக ஓட்டில் அதிக வேட்பாளர்களை ஜெயிக்க வைக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை ஜெயிக்க வைக்க மாட்டாங்க, சீட்டு கொடுத்துட்டாங்க, ஆனால் ஜெயிக்க வைக்க மாட்டாங்க. காங்கிரஸுக்கு சப்போர்ட்டாக யார் அதில் இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் ஜெயிக்க வைப்பாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 8 பேரில் திமுகவுக்கு யார் சப்போர்ட்டாக இருக்காங்களோ அவங்கள தான் ஜெயிக்க வைப்பாங்க, மற்றவங்கள ஜெயிக்க வைக்க கட்சியாகவே இருந்தாலும் திமுகவோட ஒரு அரவணைப்புலேருந்து பணம் கொடுத்து உள்ள ஆளுங்க வேலை செஞ்சு அவங்களுக்கு தோக்கடிப்பாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ தொங்கு சட்டசபை வரப்போகுதுன்னு ஒரு ரூமர் போகுது. திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, தொங்கு சட்டசபை வந்தால் இந்த துணை முதலமைச்சர் ஆட்சியில் பங்குன்ற ஒரு கண்டென்ட் வந்துச்சுன்னா அந்த கண்டென்ட் உள்ள தெலுங்கு லாபியாக இருக்கிற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தான் உள்ளே கொண்டு போகணும் அப்படின்றத அவங்க ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு ராஜ்யசபாவும் 10 சீட்டும் கொடுத்தது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உள்ளடி வேலை பண்ணி திருமாவளவனுக்கு 8 சீட்டில் 4 சீட் தான் ஜெயிக்க வைக்கிறாங்க. உள்ளடி வேலை பண்ணி கம்யூனிஸ்ட்டு 4 சீட்டில் எப்படி 2 சீட்டு 1 சீட் ஜெயிக்கிறான்னு வச்சு விட்டுருங்க. இப்போ இது காங்கிரஸில் வந்து உள்ளடி வேலையில் 28 சீட்டில் ஒரு 4 சீட்டு 5 சீட்டு தான் காங்கிரஸ் ஜெயிக்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தேமுதிமுக 10 சீட்டில் 6 சீட்டு 7 சீட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னா அதிகமான சீட்டை தேமுதிமுக தான் வென்றெடுத்துருக்கு, அவங்களுக்கு தான் துணை முதலமைச்சர் கொடுப்பான்னு சொல்லி தெலுங்கு லாபியை உள்ளே கொண்டு போயிடுவாங்க. இதான் அவங்களுடைய பிளான். இதுதான் திருமாவளவன் கணிச்சிட்டார். எப்போ கணிச்சார்னா, கிறிஸ்டோபர் திலக்கை வந்து ராஜ்யசபா எம்பியா ராகுல் காந்தி ஆக்குறார்.
மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு ஆளை சொல்றாரு, இவங்க ராஜ்யசபா போடுங்க, நாங்கள் கையெழுத்து போடுறோம், ராஜ்யசபா அனுப்புங்க. ராகுல் காந்தி ஒத்துக்கல, எங்கள் கட்சி வேட்பாளர் யார் நான் தான் சொல்லுவேன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரன் கூட தெரியாத கிறிஸ்டோபர் திலகா திருச்சியிலேருந்து கொண்டு வந்து ஆக்குனாங்க. ஏன் அவர் ராகுல் காந்தி இப்படி பண்ணார்னா, இனிமேல் நம்ம தமிழ்நாட்டில் செய்கிற அரசியல் யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த லீடர் எம்எல்ஏவோ எம்பியாவோ ராஜ்யசபாவுக்கு நம்ம கொண்டு போனால் அவன் உண்மையான காங்கிரஸ்காரனாக இருக்கணும், அவன் காங்கிரஸ் போர்வே திமுக காரனா இருக்கக்கூடாதுன்னு ராகுல் காந்தி தெளிவாயிட்டார். அதுலதான் இந்த முறை கூட்டணியிலே பல அதுல ஒரு தெளிவாயிட்டார். அந்த தெளிவானனால தான் தன் பின்னாடி இருக்கக்கூடிய மணி தாகரும் ஜோதிமணியை வைத்து பிரவீன் சக்கரவர்த்தியை வச்சு அவர் வந்து உள்ளடி வேலையெல்லாம் அவர் பண்ணார். இது ஒரு ட்ராக்கு. அப்போ வந்து ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சு திருப்பி காங்கிரஸ் ஏன் வந்து சொல்லுது அப்படின்னா, இப்போ உள்ளடி வேலைகள் பண்ணி இவங்க ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே வராங்க. அப்போ காங்கிரஸுடைய திமுக சப்போர்ட்டான ஆட்களுக்கு எல்லாரும் கம்மி பண்ணிடுங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து நாளைக்கு ஆப்ஷன் தாவேற்காருக்கு போகிறதுக்கான அதிகாரத்தில் பங்கு கம்மி பண்ணிடுங்க. இப்போ காங்கிரஸ் வந்து 28 சீட்டு வச்சுக்கோங்க, 20 சீட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கண்டிப்பாக முடியாது. அப்போ 20 சீட்டு ஜெயிச்சா காங்கிரஸ் வந்து 2029 நாடாளுமன்ற எலெக்ஷனில் என்ன கேட்கும், நீங்கள் 28 கொடுத்தீங்க, நாங்கள் 20 ஜெயிச்சிட்டோம், 80% ஜெயிச்சிட்டோம், எங்களுக்கு சீட்டு 20 சீட்டு வேணும் கேட்பாங்களா இல்லையா? கட்டாயமாக கேட்பாங்க. அப்போ எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள நம்ம காசை போட்டு ஜெயிக்க வைக்கணும்? அவங்கள நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வளர விடக்கூடாது, அப்படியே வச்சுப்போம். ப்ளஸ்ஸு தெலுங்கு லாபியை உள்ளே கொண்டு வந்தால் நம்ம லாபியோட மிங்கிளோட நம்பிக்கையாக இருப்பாங்க. இன்றைக்கி வந்து திருமானன் வந்து ஒரு 10 சீட்டு தொங்கு சட்டசபை வந்து 8 சீட்டில் வந்து ஒரு 6 சீட்டு ஜெயிச்சிட்டாரு. அப்போ திருமானம் ஆதரவு கொடுத்தா தான் அந்த ஆட்சி அமைக்க முடியும்னா அவர் என்ன டிமாண்ட் பண்ணுவார், ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும், துணை முதலமைச்சர் வேணும்னா, அப்போ திருமானன்ட்டு இருக்கிற ஆட்கள் எல்லாம் திமுக ஓரியன்டாக இருக்காங்களே, அவங்கள போய் துணை முதலமைச்சராக உட்கார வச்சா நம்ம காலியாடுவோம் தான். அவரே காட்டுமன்னார் கோயிலில் போட்டிடுறேன்னு போனார், போயிட்டாரு, திருப்பி விட்டார். அது வேற விஷயம், அதுக்கு தனி கதை இருக்க, தனியாக சொல்லலாம். போட்டிடுறான்னு போயிட்டு எம்பி கூட வேணும், எம்எல்ஏவே இருக்கிறான்னு சொன்னார். ஏன்னா நாளைக்கு தொங்கு சட்டசபை வந்து துணை முதலமைச்சராக இருந்தால் நம்ம துணை முதலமைச்சர் போகணுன்றது அவரோட இது. இன்கேஸ் நாங்கள் வந்து ஒரு துணை முதலமைச்சர் ஆண்களுக்கு கொடுக்க மாட்டோம், பெண்களுக்கு தான் கொடுப்போம்னு திமுக ஒரு நிலைப்பாடு எடுத்துச்சுன்னா, பட்டியலின சகோதரில் தன் ரத்த சொந்தமான கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய மாலதி அவர்களை உள்ள அனுப்பலாம். அதனால தான் இதுவரையும் குடும்ப உறுப்பினருக்கு ஒரு சீட்டு கொடுக்காம இந்த வாட்டி கொடுத்தாரு. ஓகே, இது ஒரு பிளான். இன்கேஸ் இப்போ சொல்லுவாங்களே, இப்போ மேயர்னா பிரியா பெண்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி டப்புன்னு ஒரு வார்த்தையை விடுவார், பட்டியலினத்துக்கு தாங்க ஒரு நாங்கள் சொல்ல போகிறோம், ஆனால் அது பெண்களுக்கு தாங்க கொடுப்போன்றப்ப இவங்க பெண்களுக்கு எம்எல்ஏ வேணும்ல. ஸோ அதுக்காக டக்குன்னு மாலதியை வச்சு உள்ளே கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே மேல் சபை கிடையாதுல்ல, அதனால எல்லாத்துக்கும் தயார் நிலையில தான் திருமாவளவன் பிளான் போட்டது திமுகவுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தொங்கு சட்டசபை துணை முதலமைச்சரும் யோசிக்கிறாங்க. அதனால எம்பியே வேணான்ட்டு இவர் பண்ணுறாங்க. இவர் எம்பி ஆகிறதுக்கு நம்ம காசு செலவு பண்ணோம், இவர் கட்சியை அங்கீகாரம் பெறுறதுக்கு நம்ம காசு செலவு பண்ணோம், இவர் பானை சின்னவானத்துக்கு நம்மளும் செலவு பண்ணால் நமக்கு எதிராகவே தாவேக்காக போகிறதுக்கான ஒரு ப்ரீ பிளானை இவர் போடுறாரா? அப்போ நான் கோஆப்ரேஷன்ஸ் போங்க இப்போ சொல்லிட்டார், நீங்கள் காட்டுமன்னார் கோயிலில் உங்களுக்கு ஜெயிக்க வைக்க மாட்டோம், நீங்களே பார்த்துக்கங்க சார், நாங்கள் யாருக்கும் காசு கொடுக்க மாட்டோம்னா திரும்ப மறுபடியும் சரி நான் போட்டி இல்லைன்னு சொல்லி இவங்க காங்கிரஸ் செலவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், செலவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கூட பாருங்க, உங்களுக்கு கொடுத்ததே 8 சீட்டு தான். அப்போ நீங்கள் மறுபடியும் நீங்கள் காட்டுமன்னார் கோயிலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்தவங்க தான் சீட்டு கொடுக்கணும், ஏன் காங்கிரஸ் சேர்ந்தவங்க சீட்டு கொடுக்குறீங்க? இளைய பெருமானோட பையன் ஜோதிமணி, அதுவும் திமுகவோட சொல்லிடுச்சு. எத்தனையோ வேட்பாளர் இருக்காங்க, திமுக சொல்லுது, திமுக சொல்லுது கொடுக்கலையே, அவர் கூட கொடுத்தா நிக்க போறாரு. திமுக என்ன சொல்லுது, நீங்க ஜோதிமணிக்கு கொடுங்க. அதே மாதிரி திமுக வந்து காங்கிரஸ் சொல்லுது, நீங்க வந்து தமிழ் குமரன் தான் வந்து 3 தொகுதி பாத்துக்கிறேன்றாரு, நீங்க பெண்ணகரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு காலையில போய் சந்திக்கிறாரு, மத்தியானம் சால்வ போறாரு, ஈவினிங் கேண்டிடேட் ஆகிறார், மறுநாள் பிரச்சாரத்துக்கு போறாரு. அவர் நாங்கள் காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பம், கதரை சுட்டணும், நாங்கள் உப்பு சத்தியாத்துக்கு போனோம், அது இதுன்னு சொன்னவங்களாம் இன்னைக்கு எங்கே போய் நிற்கிறானே தெரில எனக்கு. திமுக தான் எல்லா வேலையும் உள்ளன்னு பண்ணுது. இப்போ அன்புமணி அவர்கள் வந்து ஜிகே மணி வந்து திமுகவோட பி டீம் சொன்னது உண்மையாயிடுச்சா இல்லையா? இன்றைக்கி நல்லது கெட்டதோ தென்னை மருது சின்னதில் சசிகலா ராமதாஸ் அவர் போட்டி போடுறாங்க. இப்போ அன்புமணி அண்ணன் 18 இடத்துல போட்டி போடுறாரு, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர். ராமதாஸ் தன்னுடைய கேண்டிடேட்டை 11 இடத்துல நிறுத்தியிருக்காரு, 17 இடத்துல நிறுத்தலை. ஏன் நிறுத்தலைன்றதுக்கான காரணம் இல்லை, பெண்ணகரத்துலேயே ஒரு ஆளை நிறுத்தலை. ஓகே, பெண்ணகரத்தில் அவர் என்ன பண்ணுங்க, ராமதாஸ் ஜி நிற்க வச்சிருக்கணும், ஜிகே மணியை நிற்க வைக்கணும். உன் பிள்ளை தானே, உன் பிள்ளை நம்ம கட்சி விட்டு காங்கிரஸ் சேர்ந்துட்டு பாரம்பரியமாக நம்ம அந்நியருக்காக ஒர்க் பண்ணுற கட்சி, நீ பொதுச் செயலராக உன்னை பார்த்தோம், கௌரவ தலைவராக உன்னை பார்த்தோம், உன்னை சிட்டிங் எம்எல்ஏ மேட்டூர்லேருந்து ஒவ்வொரு முறையும் நாங்கள் பாடுபட்டு உன்னை எம்எல்ஏ ஆக்கி உன்னை இவ்வளோ உயர்த்து கொண்டு வந்தோம். நீ நன்றி இல்லாமல் உன் பிள்ளைய காங்கிரஸுக்கு சேர்த்து நிற்க வைப்பியா? உன் பிள்ளைய எடுத்து வென் பண்ணிட்டு நீ அவர் நிற்க வைக்கணுமா இல்லையா? எல்லாத்துலேயும் கேண்டிடேட் போடணும், போடவே இல்லை. 17 பேரில் 11 சீட் தான் போட்டார், 7 பேருக்கு போடல. அந்த 7 பேரில் ஒரு தொகுதி தான் பெண்ணகரம். அப்போ ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்களையும் யார் இயக்குறாங்க? திமுக தான் இயக்குறது. பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. ஓகே, வந்துச்சா இல்லையா? நீ சசிகலா வந்து 10 வாக்கு பெறட்டும், அவங்க கேண்டிடேட் போட்டு அந்த யார் வாக்கு பெறுவாங்க? திமுக காரன் சசிகலா ஓட்டு போடுவானா? பிஜேபி காரன் ஓட்டு போடுவானா?
சசிகலாவால் பயன்பெற்ற அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரு 100 போட்டு ஒரு தொகுதிக்கு போகிறாலும் இன்னைக்கு 100 தொகுதியில் தோத்தவங்கள இப்போ லிஸ்ட்டே ஒரு 18 எம்எல்ஏ 1000 ஓட்டில் தோத்தவன் 137 ஓட்டில் சத்யா தோட்டது டீனரில் துரைமுருகனும் 700 ஓட்டில் தான் ஜெயிச்சாரு. இந்த மாதிரி பல லிஸ்ட் இருக்கேன். பல திருமாவளவனே ஒரு வாட்டி எவ்வளோ 80 ஓட்டில் தான் தோத்தார் காட்டுமன்னார் கோயிலில். லிஸ்ட் இருக்குல்ல, இவ்வளோ லிஸ்ட் இருக்குல்ல. அப்போ சசிகலா அவர்களையும் ராமதாஸ் அவர்களையும் மறைமுகமாக திமுக இயக்குகிறது. இப்படி இது ஒன்று தெளிவாயிடுச்சா? அதே மாதிரி இவங்க கேண்டிடேட் போடுறதுலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட ஒரு சர்ச்சையாக இருக்குது. மேலூர்ன்றது முக்குளத்தூர் சமுதாயத்தில் அதிகமாக வசிக்கிற ஒரு ஊரில் நீங்கள் பட்டியலின சகோதரனும் விஸ்வநாதனை போய் நீங்கள் போடுறீங்க. அதில் அந்த ஊரில் வேலை செஞ்ச சுந்தரராஜ் இன்றைக்கி சொல்லியிருக்காரு 10 கோடி ரூபா இருக்கான்னு கேட்குறாரு என்ன அப்படின்னு. எப்படி இருந்தாலும் செல்வ பிறந்தகையை தூக்கிடுவான்னு பயந்தான் அவர். நான் தேர்தலில் வென்றெடுத்தோன்னே நான் அது வந்து ராஜினாமா பண்ணுறேன், தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டி ராஜினாமா பண்ணுவேன். இது எதுக்கு இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறேன்னா, இப்போ பாண்டிச்சேரியில் பரப்புரை ஸ்டாலின் வராரு, ராகுல் வராரு, 2 பேர் பார்த்துக்க மாட்டேன்றாங்க, பேசிக்க மாட்டேன்றாங்க. அப்போ கட்டாய கூட்டணியாக தொண்டர்கள் சேர்ந்துட்டாங்க, தலைவர்கள் சேர்ந்துட்டாங்க. தொண்டர்கள் யாருமே கீழே மிங்கிலாவில். ஓகே, அவங்களுக்கு எல்லாமே ஒரு பயங்கர கன்ஃபியூஷனு. இவர் உள்ளடி வேலை பார்க்குறான்னு திமுகவுக்கு நியூஸ் போகுது, காங்கிரஸ் ஜெயிக்க வைக்க கூட நியூஸ் போகுது. அப்போ அவன் நினைப்பான், என்ன ஜெயிக்க வைக்க கூட நீ நினைக்கிறான், ஒன்று நான் ஜெயிக்க வைக்க மாட்டேன். இப்போ திமுகவுக்கு இப்போ நல்லதே கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நம்ம மதுராந்தத்தில் ஒரு பொதுக்கூட்டம் போட்டோம், மாநாடு மாதிரி திருச்சியில் போட்டோம், இதில் மதுரையில் போட்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கே வைக்கிற அனைத்து கட்சி தலைவர் வந்தாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற தினகர்லேருந்து, ஜி.கே. வாசன்லேருந்து, ஜான் பாண்டியன்லேருந்து, இப்போ திருமாறன்லேருந்து, யார் யார் அங்கே வச்சுருக்காங்களோ எல்லாரும், ஏசி சண்முகம், பாரிவந்தர், ஐஜேகேலேருந்து எல்லாரும் நிற்க வச்சு 3 பெருங்கூட்டம் நம்ம போட்டோமா இல்லையா? ஏன் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சொல்லுகிற திமுக கூட்டணியில் ஒரு பொதுக்கூட்டம் போடல? சரி, பொதுக்கூட்டம் கூட இல்லை, எல்லா தலைவரும் ஏன் நீங்களா? காங்கிரஸ் லீடர் எங்கே போனாங்க? சரி, ராகுல் காந்தி தான் கோபமாக இருக்குது, ஏன் பிரியங்கா காந்தி வரல? சரி, பிரியங்கா காந்தி தான் கோபமாக இருக்காங்க, ஏன் சோனியா காந்தி வரல? சோனியா காந்தி தான் கோபமாக இருக்காங்க, ஏன் கார்கே வரல? யாருமே ஏன் வரல? இன்றைக்கி நல்லது கெட்டது பாரதிய ஜனதா கட்சியில் வேட்புமனு தாக்கலுக்கு ஒவ்வொரு மாநில முதலமைச்சர் வந்தாங்க. தேவேந்திர பட்னாஸ் வந்து, நம்ம பஜன்லால் யாதவ்லேருந்து, மோகன் யாதவ்லேருந்து ஒவ்வொரு மாநிலத்தினுடைய 6 எம்எல்ஏ சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணாங்களா இல்லையா? இன்றைக்கி தொண்டாமுத்தூரில் வேலுமணி தாக்குறப்ப அண்ணாமலை கூட இருந்தாரா இல்லையா? இன்றைக்கி வானதி கோவை தெற்கில் வேட்புமனு தாக்குறப்ப அண்ணாமலை கூட இருந்தாரா இல்லையா? எல்லாருக்கும் நாங்கள் மிங்களாய் கூடணுன்னு அதற்கான பயண திட்டங்கள் வச்சு அண்ணாமலை நீ பரப்புரைக்கே போயிட்டாரா இல்லையா? இது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு சொல்லுங்கள். அப்போ தலைவர்கள்லாம் கை குலுக்கிட்டீங்க, சரி வழி இல்லைன்ட்டு. தொண்டர்கள் கோவத்தில் இருக்கான். ஆனால் வேலை செய்ய போகிறது யார்? தொண்டர்கள் தான் வேலை செய்வான். இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், தேமுதிமுகவுடைய தலைவர் பிரேமலதா ஏன் எந்திரிக்கலன்னா, அவர்களுக்கு திருமாவளவனுடைய பெல்ட்டை என்றைக்குமே பிடிக்காது. இன்றைக்கு இல்லை, என்றைக்குமே பிடிக்காது. அந்த பெல்ட்டு பிடிக்காதப்ப இவங்க வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தது திருமாவளவன் பிடிக்கல. நாங்கள் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோன்றதை இவங்க வந்து பொது வழியில் வந்து அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க, அவங்களுக்கு பிடிக்காதனால தான் எந்திரிக்கல. ஓகே, இன்றைக்கு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஏன் திமுக கொடுக்குதுன்னா, தெலுங்கு லாபி. நம்மக்கிட்ட தெலுங்கு லாபியாக உள்ளே வந்துட்டாங்கன்னா நம்மள்ட்ட செட்டில் ஆகிடுவாங்க. வேலு மாதிரி செட்டில் ஆகிடுவாங்க, ரெட்டியாரான திரு கே.என். மாரி செட்டில் ஆகிடுவாங்க, சாத்தூர் கே.கே. ராமச்சந்திரன் மாதிரி செட்டில் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம அந்த தெலுங்கு லாபி உள்ளே கொண்டு போயிட்டா யார் ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் வராது. எம்சி சேகர் பாபு மாதிரி செட்டில் ஆகிட்டா நாளை பின்ன தொங்கு சட்டசபை வரப்போ எந்த துணை முதல்வரும் கொடுக்குறப்ப அதிகமான எம்எல்ஏக்கள் யார் வச்சுருக்காங்கன்னா 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. ரேஷியோ பாருங்கள், 8-10. இதில் 5 பேர் ஜெயிச்சாலும் இவங்க தான் அதிகமாக காங்கிரஸுக்காக தான் அவங்க வந்து வந்திருக்காங்க. அப்போ இவங்களே நாங்கள் கொடுத்துறோம், நீங்கள் கம்மியான ஜெயிச்சிக்கு உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தப்பிச்சிக்கலாம். ப்ளஸ் தெலுங்கு லாபி உள்ள வந்தால் இவங்க கூட்டணி மாற மாட்டாங்க, என்ன காரணத்துக்கு கூட இவங்க டிவிக்கே போக மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி விடுதலை தேர்தல் கட்சிகளும் காங்கிரஸும் எந்த நேரம் வேணால் டிவிக்கே போகலாம். இப்போ டிவிக்கே ஒரு டெஸ்டிங் பேபியாக இருக்குது. இப்போ டெஸ்டிங் பேபியாக டிவிக்கே வந்து ஒரு 10-20 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், முடியாது. வாக்கு 25% வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸ் எங்கே போவோம்? டிவிக்கே போவோம். ஆட்டோமேட்டிக்காக திருமாவளவன் எங்கே போவார்? டிவிக்கே போவார். இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்து அவங்கள்ட்ட நம்மளே காசு கொடுத்து செலவு பண்ண போகணுமா? அப்போ டிவிக்கேக்கு இவங்க போகிறாங்க இல்லாமன்றதை விட நமக்கு வந்து கம்மியாக ஜெயிக்க வச்சு நமக்கு அடிமையாகவே இவங்களை வச்சுக்கணுன்றது தான் அவங்க பிளான். பார்ப்போம்ண்ணே, நிறைய தகவல்கள் எங்களுக்காக அரங்கிற்கு வந்து பகிர்ந்து கொண்டீர்கள். என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி.